டெல்லி தலைமை உச்சநீதிமன்ற நீதிபதி ஹவாய் மீது காலணி வீசிய குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுக்கோட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டெல்லி உச்சநீதிமன்ற நீதிபதி ஹவாய் மீது நீதிமன்ற வளாகத்திலே வழக்கறிஞர் ஒருவர் காலணி எறிந்தது நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் நீதிபதி மீது காலணி வீசிய வழக்கறிஞர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு கட்சிகளின் சார்பில் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று புதுக்கோட்டை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கட்சியின் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையில் டெல்லி உச்சநீதிமன்ற நீதிபதி ஹவாய் மீது காலணி வீசிய வழக்கறிஞர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி மத்திய அரசை கண்டிக்கும் கோஷங்களை எழுப்பி மாவட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் வெள்ளை நெஞ்சன் மற்றும் நிலமதி அசோகன் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சென்னையில் இருசக்கர வாகனத்தில் வந்த வழக்கறிஞர் அவருடைய காரின் மீது மோதி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனை கண்டித்தும் இதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு பாதுகாப்பு வழங்கிட விதத்தில் இஜெட் பிரிவு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைய ஆர்ப்பாட்டம் தலைமை வழக்கறிஞர் கரு வெள்ளை நெஞ்சன், புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன், வடக்கு மாவட்ட செயலாளர் கலந்து கொண்டு முன்னணி பொறுப்பாளர்கள் விடுதலை வேந்தன், விடுதலை வளவன், வீரமணி வெள்ளையன், யுவராஜ், கர்ணன், சன் பூமிநாதன், அழகர், அழகுராஜா, இளந்தமிழன் ரமேஷ், அம்மையப்பன், சர்தார் சரவணன், அன்பு அருள்வளவன், விராலிமலை நடராஜன், ராஜேந்திரன், இளையராஜா, சிவகுமார், அன்பழகன், மதிராஜா ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்னதாக இந்தியாவிற்கு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பாசிச மோடி ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு கேவலமான போக்கை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் ஹவாய் மீது செருப்பு வீசி அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள். இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் பாதுகாப்பான சூழல் இல்லை என்பதற்கு இது ஒன்றே சாட்சியாக உள்ளது. இந்த செயலை கண்டிக்கக்கூடிய விதமாகவும் மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மீது வன்முறையை தூண்டிவிடும் நோக்கத்தில் திட்டமிட்டு அவர் கார் மீது மோதி அவமானத்தை ஏற்படுத்தி கலவரத்தை தூண்டும் விதமாக நடந்து கொண்ட ரவுடி ராஜீவ் காந்தியை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டி என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் மகத்தான மக்கள் தலைவருக்கு நீண்ட நாள் கோரிக்கையான இஜெட் பிரிவு பாதுகாப்பு வழங்க வேண்டும், மாநில அரசும் மத்திய அரசும் உடனடியாக மாண்புமிகு எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற 3 கோரிக்கையை வலியுறுத்தி ஒருங்கிணைந்த புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பில் இன்றைய தினம் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன், மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கரு வெள்ளை நெஞ்சன் மற்றும் மாநில நிர்வாகி விடுதலை வேந்தன், ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் இனிதே நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஒன்றியங்களிலும் மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழருடைய ஆணைக்கு இணங்க ஒவ்வொரு ஒன்றியங்களிலும் அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே கோரிக்கையை வலியுறுத்தி ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும்.